கோயில்ல உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா கோடீஸ்வரி வர்றாங்க. அவங்க மேல சாஞ்சுக்கிட்டு அழுகுறாங்க. மகா, நீ எல்லாத்துலயும் கரெக்டா நீ நடக்கிறத பார்த்து நீ புத்திசாலின்னு நான் கணக்கு போட்டுட்டேன். எனக்கு தெரியுது நீ முட்டாள்னு. அக்கா எவ்வளவு சுயநலவாதின்னு உனக்கு தெரியும்ல. அவளுக்கு நீ பக்க பலமா இருந்தா நீயே ஏமாத்துக்கறி தானே. பாக்குறவங்களுக்கு அப்படிதான் மகா தெரியும். நீ காணாம போனப்ப உங்க வீட்டுல உள்ள ஆளுகளை நான் தப்பா பேசுறேன்னு உனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு. உன் கோவம் நியாயமானது. அதனாலதான் நான் தலை குனிஞ்சு நின்னேன். எவ்வளவு நல்லது பண்ணாலும் ஒரு விஷயம் கெடுதலா போச்சுன்னா அந்த பேரு தான் நிக்கும். நான் சொன்ன பொய் தாமா துரத்திக்கிட்டு இருக்கு. தெரியாத விடு மகா. மாப்பிள்ள உன்னைய விரும்புறாரு. அதுக்காண்டிதான் பல விஷயம் எங்களுக்காண்டி செஞ்சாரு. மாப்பிள்ளைய மாத்திரம் நீ ஏமாத்தணும்னு நீ நினைக்காத மகா. எல்லாத்தையும் சரி செய்யற வேலைய பாரு. இப்படியே கோயில்ல உட்கார்ந்துகிட்டு இருந்தேன்னா போ மகா. மேட்டு எந்த சூழ்நிலையிலையும் ஐஸ்வர்யாவுக்கு நீ துணை போகவே கூடாது. கம்பெனில இருக்காரு விஜய் சொல்றாரு ஒரு ஹாப்பி நியூஸ்ன தாத்தாவுக்கு ட்ரீட்மெண்ட் விஷயமா ஒரு டாக்டருக்கு மெயில் போட்டிருந்தோம்லன்னு அவங்க 2 நாள்ல வர்றாங்க. நானே மும்பைக்கு போய் அவர் ரிசீவ் பண்ணி கூட்டிட்டு வரேன். அன்னி விஷயத்துல இவ்வளவு சீரியஸ் என்ன? அதை ஞாபகப்படுத்தாத விட்டுரு. ஜெய், உனக்கும் எனக்கும் பிரச்சனை வராம இருக்கணும்னா உங்க அண்ணிய பத்தி பேசாத. சூர்யா தாத்தா கிட்ட சொல்றாரு, நீங்க சாப்பிடாம இருக்கீங்களாம்ல, மாத்திரையும் சாப்பிடலையாம்ல. அம்மா போன் பண்ணி சொன்னாங்க. சூர்யா, நான் எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்க மாட்டேன், எந்த மருந்தும் சாப்பிட மாட்டேன். சூர்யா, என்ன பாட்டி இப்படி பேசுறாங்க? நானும் உங்க தாத்தாவை சாப்பிட வைக்கதான்ப்பா முயற்சி பண்றேன். சாப்பிட மாட்டேறாரே. மகாவை ஏண்டா எதிரி மாதிரி நடத்துறீங்க? மகா பண்றது தப்பு தாண்டா. இதுக்காண்டி என்னடா பண்றது? நீயும் அம்மாவும் அவளுக்கு தண்டனையா குடுத்துக்கிட்டு இருக்கீங்கடா. அவ இங்கேயே இருக்கட்டும்னு நான் சொல்லிட்டேனே. சொல்லுங்கம்மா. ஐஸ்வர்யாவும் மகாவும் இங்க இருக்கலாம்னு சொல்லிட்டோமே மாமா. நாங்க டிஸ்டர்பே பண்ணலையே. மகாலட்சுமி, உன் பையனுக்கு சப்போர்ட் பண்ணாத. உன் பையன் மகா நம்பரை பிளாக் பண்ணிட்டான். எனக்காண்டி மாத்திரைக்கு அவ கால் பண்ணா. அவளால பேச முடியல. என்கிட்ட இருந்து மறைச்சிட்டு என் நம்பர்ல இருந்து உனக்கு மெசேஜ் பண்ணிருக்கா. நாங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடுறோம் மாமா. நான் முடிவெடுத்தது தான். கௌதம் சித்ரா தேவி கிட்ட சொல்றாங்க, ஏமா எரிஞ்சு விழுகிற? என்னடா பண்ண சொல்ற? உங்க தாத்தா உண்ணாவிரதம் இருக்காங்க. மகாவை இப்படி பண்றீங்களேன்னு. அதுமா 5 லட்சம் ரூபா வேணும், கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுமா. உனக்கு எதுக்குடா அவ்வளவு பணம்? நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். இந்த பிரச்சனைய சால்ட் அவுட் பண்ணிடலாம். அதுக்கு தாமா 5 லட்சம் ரூபா. எவ்வளவு வேணாலும் செலவு பண்ண ரெடியா இருக்கேன். ஆனா சொதப்பிராத. இனிமேட்டு பாத்துக்கிறேன். அம்மா, நானே கடுப்புல இருக்கேன் கௌதம். பேசாம இரு. அமைதியா இருந்தாலே போதும் கௌதம். அடுத்த பிளான் யோசிச்சு வச்சிருக்கேன். மகா சூர்யா கிட்ட சொல்றாங்க, போன் பண்ணது எனக்காண்டி இல்ல, தாத்தாவுக்காண்டி. தாத்தாவுக்கு மாத்திரை தீந்து போச்சு, அது சொல்லதான் கால் பண்ணேன். வச்சுக்கோங்க, இனிமேட்டும் உங்களுக்கு போன் பண்ண மாட்டேன். நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருந்தேன். கண்டினியூவா கால் வந்த பிறகு பிளாக் பண்ணிட்டேன். இந்த பிளாக்க ரிமூவ் பண்ணிட்டேன். ஏதோ கோவத்துல இருக்காரு போல இருக்கு. டாக்டரை கூப்பிடலான்னு பார்த்தா அதுக்கும் விட மாட்டேறாரு. மாத்திரை வேணாம், சாப்பாடு வேணாம்னு சொல்றாரு. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயா, நான் மாத்திரை கொடுத்தப்ப அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாரே, சாப்பாடும் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாரே. இன்னும் தாத்தாவுக்கு என்ன ஆச்சு? போய் என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு அவரை சாப்பிட வைக்கிறேன். ஓவர் கான்பிடென்ட் தான் உன் பிரச்சனையே. வாமகா, யாரோ ஒருத்தங்க மாத்திரை சாப்பிட மாட்டேன், சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னு சொன்ன மாதிரி என் காதுக்கு வந்துச்சு. நிஜமானு பாத்துட்டு போறதுக்காண்டி வந்தேன். பார்த்தாதான் உங்க தாத்தா முகத்திலேயே சந்தோஷம் வருது. பேரனுக்கும் தாத்தாவுக்கும் நடக்கிற சண்டைமா, இதுல நீ தலையிடாத. நீங்க என்கிட்ட போய் தானே சொன்னீங்க. கிட்ட சொன்னது நிஜம்னா நீங்க சாப்பிட்டு தானே ஆகணும். இன்று ஜப்பானின் தலைநகரம் டோக்கியோ. நாளை சந்திப்போம்.